முக்கிய செய்திகள். நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் சோனியா, ராகுல் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல். பாஜக அரசை கண்டித்து நாடு தழுவிய போராட்டத்தை அறிவித்தது காங்கிரஸ். மருத்துவமனையில் குழந்தை கடத்தப்பட்டால் உரிமம் சஸ்பெண்ட். உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் வழக்கு. உச்சநீதிமன்றம் இன்று விசாரணை. பீகார் தொகுதி பங்கீடு குறித்து ராகுல் காந்தியுடன் தேஜஸ்வி ஆலோசனை. கூட்டணி கட்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியேறுவதால் பாஜக அதிர்ச்சி. உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம். சட்டப்பேரவையில் இன்று சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறார் ஸ்டாலின். வணக்கம். நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர்கள் திருமதி சோனியா காந்தி, திரு ராகுல் காந்தி ஆகியோர் மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 1937 ஆண்டில் ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்ட அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் சார்பில் நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகை வெளியிடப்பட்டு வந்தது. இதில் 5000த்திற்கும் மேற்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் பங்குதாரர்களாக இருந்தனர். இந்த பத்திரிகை 2008 ஆண்டு மூடப்பட்டது. அப்போது காங்கிரஸ் கட்சிக்கு AJL நிறுவனம் 90 கோடி ரூபாய் கடன்பட்டிருந்ததால் திருமதி சோனியா காந்தி, திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்குதாரராக உள்ள யங் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் 50 லட்சம் செலுத்தி அந்த நிறுவனத்தை கையகப்படுத்தியது. மீதமுள்ள 89.50 கோடி ரூபாய் கடனை காங்கிரஸ் ரத்து செய்தது. இதன் மூலம் AJL நிறுவனத்தின் 2000 கோடி ரூபாய் சொத்துக்களை யங் இந்தியா பிரைவேட் நிறுவனம் முறைகேடாக அபகரித்திருப்பதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியது. இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை கடந்த வாரம் டெல்லி, மும்பை, லக்னோ உள்ளிட்ட நகரங்களில் நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகைக்கு சொந்தமான 700 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முறைக்கியது. இந்நிலையில் நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் திருமதி சோனியா காந்தி, திரு ராகுல் காந்தி ஆகியோர் மீது பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை கடந்த 9ஆம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கு சிறப்பு நீதிபதி திரு விஷால் கோக்னே முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தற்போதைய அரசு தரப்பு புகார் வரும் 25ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிபதி தெரிவித்தார். அன்றைய தினம் அமலாக்க இயக்குநரகம் மற்றும் விசாரணை அதிகாரியின் சிறப்பு வழக்கறிஞர் நீதிமன்ற பரிசீலனைக்காக வழக்கு தொடர்பான ஆவணங்களை வழங்குவார் என்று நீதிபதி கூறினார். இது திரு மோடியின் பழிவாங்கும் அரசியல் என்று குற்றம் சாட்டியுள்ள காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திருமதி சுப்ரியா ஸ்ரீநேத் வழக்கை சட்டப்படி எதிர்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். Yes, this is pure and cheap political vendetta, and we will face it in the courts. That if Mr. Modi believes that he can intimidate the Gandhis or intimidate the Congress party, he can keep trying every trick in his book. It's a laughable charge sheet where a charge sheet has been filed with charges of money laundering, where not a single penny has exchanged hands. This is the worst abuse of ED, CBI and income tax under the Modi regime, where they've all ended up becoming political stooges of the ruling government. குற்றப்பத்திரிகையில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் திரு சாம் பிட்ரோடா, திரு சுமன் துபே ஆகியோரின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் மத்திய அரசை கண்டித்து நாடு முழுவதும் இன்று போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்துள்ளது. இதனிடையே நில மோசடி புகார் தொடர்பாக திருமதி பிரியங்காவின் கணவர் திரு ராபர்ட் வதேராவிடம் 6 மணி நேரம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறையினர் இன்று மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிட்டுள்ளனர். குழந்தை கடத்தல் வழக்கில் உத்தரப்பிரதேச அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் மருத்துவமனையிலிருந்து குழந்தை கடத்தப்பட்டால் அந்த மருத்துவமனையின் உரிமத்தை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் ஆண் குழந்தை ஒன்று மருத்துவமனையிலிருந்து கடத்தப்பட்டது. கடத்தல்காரனை போலீசார் கைது செய்த நிலையில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் குற்றவாளிக்கு ஜாமீன் வழங்கியது. இதையடுத்து அந்த குற்றவாளி தலைமறைவானான். குழந்தை கடத்தல் வழக்கில் தொடர்புடைய நபருக்கு ஜாமீன் வழங்கியதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் திரு பர்திவாலா, திரு மகாதேவன் அமர்வு உத்தரப்பிரதேச அரசும் அலகாபாத் நீதிமன்றமும் குழந்தை கடத்தல் வழக்கை முறையாக கையாளவில்லை என்று குற்றம் சாட்டினர். உத்தரப்பிரதேச அரசு மேம்போக்காக செயல்பட்டுள்ளதாக கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் இந்த வழக்கில் ஏன் மேல்முறையீடு செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பினர். குழந்தை கடத்தல் வழக்கில் தொடர்புடைய நபருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்த நீதிபதிகள் இதுபோன்ற வழக்குகளில்
குற்றவாளிகளுக்கு ஜாமீன் வழங்குவதற்கு முன்பு கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை அறிவித்தனர். மருத்துவமனையிலிருந்து குழந்தை கடத்தப்பட்டால் முதல் கட்டமாக அந்த மருத்துவமனையின் உரிமத்தை உடனடியாக சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஒரு பெண் குழந்தை பெற்ற பிறகு அந்த குழந்தை காணாமல் போனாலும் மருத்துவமனையின் உரிமத்தை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று அவர்கள் உத்தரவிட்டனர். குழந்தை கடத்தல் தொடர்பான வழக்குகள் அனைத்தையும் தினந்தோறும் விசாரித்து 6 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று அனைத்து மாநில உயர்நீதிமன்றங்களுக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த உத்தரவை அலட்சியம் செய்தால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்று நீதிபதிகள் எச்சரித்தனர். வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தாக்கல் செய்துள்ள மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரவுள்ளன. வக்ஃப் வாரிய நிலங்களை முறைப்படுத்தும் விதமான கொண்டுவரப்பட்ட இந்த மசோதா எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு இடையே நாடாளுமன்ற இரு அவைகளிலும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்ததை அடுத்து அரசிதழில் வெளியிடப்பட்டு உடனடியாக அமலுக்கு வந்தது. இந்நிலையில் பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் இடம்பெற்ற எதிர்க்கட்சிகள் எழுப்பிய ஆட்சேபனைகளை கருத்தில் கொள்ளாமலும் அரசியல் சாசனத்திற்கு எதிரான இந்த சட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், ஆம் ஆத்மி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுக்களை உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணாவிடம் மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபில் முறையிட்டார். இதையடுத்து இந்த மனுக்கள் அனைத்தும் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தலைமை நீதிபதி அறிவித்தார். வக்ஃப் சட்டத்திற்கு எதிரான மனுக்கள் மீது முடிவெடுக்கும் முன்பு தங்களின் கருத்தையும் கேட்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு கேவியட் தாக்கல் செய்துள்ளது. இந்நிலையில் இந்த மனுக்கள் இன்று விசாரணைக்கு வரவுள்ளதால் பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. பீகார் சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் திரு கார்கே மற்றும் திரு ராகுல் காந்தியுடன் தேஜஸ்வி யாதவ் ஆலோசனை நடத்தினார். பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் தலைமையிலான பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கிறது. அங்கு வரும் அக்டோபர் மாதம் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் லாலு பிரசாத் யாதவ் தலைமையிலான ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் இணைந்து போட்டியிடுகின்றன. அங்கு மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு குறித்து நேற்று முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் பங்கேற்க டெல்லி வந்த ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ், காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி உள்ளிட்ட மூத்த காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த திரு தேஜஸ்வி யாதவ், பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் இந்தியா கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை ஊடகங்கள் யூகிக்க வேண்டாம் என்று கூறினார். அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்று வினவிய அவர், இந்த விவகாரத்தில் அனைத்தும் விரைவில் தெளிவுபடுத்தப்படும் என்று கூறினார். தொகுதி பங்கீடு குறித்த அடுத்த ஆலோசனைக் கூட்டம் நாளை பாட்னாவில் நடைபெறும் என்றும் அறிவித்த திரு தேஜஸ்வி யாதவ், பீகாரில் மாற்றம் நிச்சயம் என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். வரும் தேர்தலில் பீகார் மக்களுக்கு வலுவான, நேர்மறையான, நியாயமான ஆட்சியை வழங்குவோம் என்று உறுதியளித்துள்ள அவர், பாஜக மற்றும் அதன் சந்தர்ப்பவாத குண்டர் கூட்டணியிலிருந்து பீகார் விடுவிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே பீகார் தேர்தல் தொகுதி பங்கீட்டில் பாஜக பெரிய அண்ணன் மனப்பான்மையுடன் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டி ராஷ்டிரிய லோக் ஜனசக்தி கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய நிலையில் மத்திய அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மஞ்சியின் இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா கட்சியும் விலகப் போவதாக அறிவித்திருப்பதால் பீகார் தேர்தல் களம் களை கட்டியுள்ளது. தமிழ்நாட்டில் அனைத்து வகை உள்ளாட்சி அமைப்புகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் பிரதிநிதித்துவம் வழங்கிடும் சட்ட முன்வடிவை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று பேரவையில் அறிமுகம் செய்கிறார். உள்ளாட்சி நிர்வாகத்தை வழிநடத்தும் வல்லமை பெற்றவர்களாக மாற்றுத்திறனாளிகள் திகழ தமிழக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் ஊராட்சிகள் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருந்த நிலையில் இன்று சட்ட முன்வடிவு அறிமுகமாகிறது. இதன் மூலம் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் இடம்பெறுவது உறுதி செய்யப்பட்டு அதிகாரமிக்க அவைகளில் இடம்பெறுவார்கள். இதனிடையே அனைத்து பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்களுடன் முதலமைச்சர் இன்று ஆலோசனை நடத்துகிறார். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பல்கலை துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான 10 மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் அண்மையில் ஒப்புதல் அளித்துள்ளது. துணைவேந்தர்களை நியமிக்கும் ஆளுநரின் அதிகாரத்தையும் மாநில அரசுக்கு மாற்றி நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதையடுத்து அனைத்து பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள், பதிவாளர்கள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டம் திரு ஸ்டாலின் தலைமையில் இன்று நடக்கிறது. இதைத் தொடர்ந்து நாளை மாலை நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் பல்கலைகளுக்கான துணைவேந்தர்கள் நியமனம் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. புதிய தொழில் முதலீடுகளுக்கு ஒப்புதல் அளிப்பது மற்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட புதிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிப்பது உள்ளிட்டவை குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக சட்டப்பேரவை கூட்டம் கடந்த மாதம் 14ஆம் தேதி முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த மாதம் 29ஆம் தேதி வரை பேரவைக் கூட்டம் நடைபெற உள்ள சூழலில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது.
டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடத்தப்பட்ட சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் தாக்கல் செய்த வழக்கு நீதிபதிகள் திரு எஸ்.எம். சுப்பிரமணியம், திரு கே. ராஜசேகர் அமர்வில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது டாஸ்மாக் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் திரு விக்ரம் சௌத்ரி, திரு விகாஸ் சிங் ஆகியோர் விசாரணையை தொடங்கிய அன்றே அமலாக்கத்துறை நேரடியாக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்தியதன் நோக்கம் என்ன என்று கேள்வி எழுப்பினர். சோதனைக்கு வந்த நாளில் முதல் தகவல் அறிக்கையை தவிர வேறு எந்த ஆதாரங்களும் அமலாக்கத்துறை வசம் இல்லை எனவும் மத்திய விசாரணை அமைப்புகளுக்கு தமிழக அரசு வழங்கியிருந்த ஒப்புதல் 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் திரும்பப் பெற்றதை அடுத்து மாநில அரசின் அனுமதி இல்லாமல் சிபிஐ வழக்கு பதிவு செய்ய முடியாது என தெரிவித்தனர். எந்த வழக்கின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டது என்பதை அமலாக்கத்துறை தெரிவிக்கவில்லை எனவும் இந்த முதல் தகவல் அறிக்கைகள் இல்லாமல் வாதங்களை முன்வைப்பது இயலாத காரியம் எனவும் அவர்கள் குறிப்பிட்டனர். நாட்டில் உள்ள 29 மாநிலங்களில் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் ஏதேனும் ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்த தொடங்கினால் அந்த அபாயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என சுட்டிக்காட்டினர். அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் திரு பி.எஸ். ராமன் அமலாக்கத்துறையின் நடவடிக்கை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் டாஸ்மாகில் ஏதேனும் முறைகேடு நடந்தால் அது தொடர்பாக மாநில அரசே நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் டாஸ்மாக் முறைகேடு விசாரணைக்கு மாநில அரசு அமலாக்கத்துறைக்கு உதவலாமே என கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த தலைமை வழக்கறிஞர் சட்டத்தை மீறி அமலாக்கத்துறை இவ்வளவு செய்த பிறகு எப்படி உதவ முடியும் என வினவினார். இதையடுத்து டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தமிழ்நாடு காவல்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு திராவிட மாடல் ஆட்சியின் வரலாற்று சாதனை என திராவிடர் கழக தலைவர் திரு கி. வீரமணி தெரிவித்துள்ளார். ஆளுநருக்கு எதிரான வழக்கில் வெற்றி பெற்ற தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கும் விழா சென்னை வேப்பேரி பெரியார் திடலில் நேற்று நடைபெற்றது. அப்போது பேசிய திரு கி. வீரமணி, ஒரு வழக்கு வரலாறு ஆனதே முதலமைச்சரின் ஒப்பற்ற சாதனை என பாராட்டு தெரிவித்தார். மிக முக்கியமாக வாதாடி பெரிய வெற்றியை கொண்டு வந்தது மட்டுமல்ல, இந்தியாவுக்கே ஒரு திருப்பு முனை என்ற அளவிற்கு திராவிட மாடல் ஆட்சி எவ்வளவு வழிகாட்டக்கூடிய ஆட்சி, தனக்காக மட்டுமல்ல இந்தியாவுக்கே, இந்திய நாட்டுக்கே ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய, அரசியல் சட்டத்துடைய மாண்புகளை காப்பாற்றக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு நம்முடைய முதல்வர்களுடைய சாதனை. தொடர்ந்து பேசிய மூத்த பத்திரிகையாளர் திரு என். ராம், ஆளுநர் திரு ரவிக்கு நேர்மை மற்றும் நல்லெண்ணம் ஒரு துளியும் இல்லை என்று தெரிவித்தார். எனவே ஆளுநர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். டோட்டல் அட்டாக் ஆன் தி கான்செப்ட் ஆஃப் ஃபெடரலிசம். அதோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கவர்னர். இந்தியாவில் மோசமான கவர்னர் பட்டியல் எடுத்தீங்கன்னா நான் சொல்கிறேன், தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி. வழக்கறிஞர் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்லலாம், டாப் 3ல வருவார். இந்தியாவின் கூட்டாட்சிக்கு வலு சேர்க்கும் வகையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு அமைந்ததாக திரு என். ராம் கூறினார். விழாவில் திமுக வழக்கறிஞர்கள் திரு என்.ஆர். இளங்கோவன், திரு வில்சன் எம்பி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சேலம் மண்டல கிரஷர் ஜல்லி உற்பத்தியாளர்கள் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். சேலத்தில் நடைபெற்ற கிரஷர் ஜல்லி உற்பத்தியாளர்களின் மாநில நிர்வாகிகள் கூட்டத்திற்கு பின்னர் இந்த அறிவிப்பை வெளியிட்டனர். சிறு கனிமநில வரி விதிப்பால் ஜல்லி மற்றும் எம்சாண்டின் விலை ஒரு யூனிட்டுக்கு 1000 ரூபாய் வரை அதிகரிக்கும் என உற்பத்தியாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு விதித்துள்ள சிறு கனிமநில வரியை ரத்து செய்ய வேண்டும், பழையபடி கனமீட்டர் அளவிலேயே அனுமதி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் காலவரையற்ற வேலைநிறுத்தம் இன்று காலை தொடங்கியது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கிரஷர் ஜல்லி உற்பத்தியாளர்கள் நலசங்க நிர்வாகிகள், ஏலத்தொகை அதிகமாக இருப்பதால் தொழிலை முழுவதும் நிறுத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். தொடர்ந்து எங்களால் இந்த வரியை செலுத்தி இந்த தொழிலை தொடர்ந்து செய்ய இயலாத சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதனால் மாநிலம் தழுவிய வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மாநில சங்கத்தினால் முடிவு செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்களோட சம்மதத்தோடு இந்த வேலை நிறுத்தம் எங்களால் இயலாத சூழ்நிலையினால் இந்த வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளோம். மாநிலம் தழுவிய வேலை நிறுத்தம் காரணமாக நாள் ஒன்றுக்கு 200 முதல் 300 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்படும் என உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர். இதனால் பல லட்சம் பேர் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர்கள் கூறினர். ஒரு குருவிக்காக மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட முதன்மை நீதிபதியும் உயர்நீதிமன்றத்தை நாடிய நிகழ்வு கேரளாவில் பேசுபொருளாகியுள்ளது. கண்ணூர் மாவட்டம் உளிக்கல் கிராமத்தில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் 6 மாதங்களுக்கு முன்பு துணிக்கடை ஒன்று சீல் வைக்கப்பட்டது.
சில நாட்களுக்கு முன்பு அந்த கடைக்குள் ஒரு சிட்டுக்குருவி சிக்கி தவிப்பதை அப்பகுதி மக்கள் கண்டுள்ளனர். கடைக்குள் இருக்கக்கூடிய கண்ணாடி கூண்டுக்குள் சென்ற குருவியால் வெளியேற முடியவில்லை. இதை பார்த்த கிராம மக்கள் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். சம்பவ இடத்தை பார்வையிட்ட தீயணைப்பு துறையினர் நீதிமன்ற உத்தரவின்படி சீல் வைக்கப்பட்டுள்ள கடையை திறக்க முடியாது என கைவிரித்து விட்டனர். மனம் தளராத மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் விவகாரத்தை முறையிட்டனர். இதைத் தொடர்ந்து சிட்டுக்குருவியை மீட்கும் பணியில் இறங்கிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட முதன்மை நீதிபதி ஆகியோர் இந்த விஷயத்தை கேரள உயர்நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். இறுதியாக உயர்நீதிமன்றத்தின் அனுமதியோடு சீல் வைக்கப்பட்டிருந்த கடை திறக்கப்பட்டு சிட்டுக்குருவி மீட்கப்பட்டது. ஒரு குருவியை காக்க ஒரு மாவட்ட நிர்வாகமே களமிறங்கியது அப்பகுதியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மானாமதுரை அருகே உள்ள கண்மாய்களில் இரை தேடி ஏராளமான பறவைகள் படையெடுத்து வருகின்றன. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம், திருப்பாச்சேத்தி, மாரநாடு, மேலவெள்ளூர் உள்ளிட்ட கண்மாய்களில் கடந்த ஆண்டு பெய்த மழையால் தண்ணீர் தேங்கியுள்ளது. மேலவெள்ளூர் உள்ளிட்ட கண்மாய்களில் மீன்பிடிப்பதற்காக தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் விவசாய நிலங்களில் நீர் தேங்கியுள்ளது. இந்நிலையில் கோடை வெயில் மற்றும் இரை தேடி ஏராளமான பறவைகள் கூட்டம் கூட்டமாக இங்கு படையெடுத்த வண்ணம் உள்ளது. இங்கு குவியும் கொக்கு, கருப்பு வாத்து, செங்கால் நாரை, சிகப்பு நாரை உள்ளிட்ட ஏராளமான பறவைகள் அறுவடை செய்த வயல்களில் சிதறி கிடக்கும் நெல்மணிகளையும் பூச்சிகளையும் உண்கின்றன. தினமும் அதிகாலை வரும் பறவைகள் மாலை வேளையானதும் தங்குமிடம் தேடிச் சென்று விடுகின்றன. தற்போது இங்கு விவசாய பணிகள் நடைபெறாததால் பாதிப்பு இல்லை என்று கூறும் விவசாயிகள் நாற்று நடவு செய்தால் அவற்றை மிதித்து நாசமாக்கிவிடும் என்று தெரிவித்தனர். பல ஏக்கர் பரப்பளவு கொண்ட மேலவெள்ளூர் கண்மாயில் பறவைகள் சரணாலயம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வனத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை 16 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பஞ்சாப் கிங்ஸ் அணி புதிய சாதனை நிகழ்த்தியுள்ளது. முல்லான்பூரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய பஞ்சாப் அணியில் பிரயான் சாரியா 22 ரன்களும், பிரம்சிம்ரன் சிங் 30 ரன்களும் எடுத்தனர். மற்றவர்கள் கொல்கத்தா பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். இதனால் பஞ்சாப் அணி 15.3 ஓவர்களில் 111 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. எளிய இலக்கை நோக்கி ஆடிய கொல்கத்தா அணியில் தொடக்க வீரர்கள் ஒற்றை இலக்க ரன்களில் ஆட்டமிழந்து அதிர்ச்சி அளித்தனர். அதிலிருந்து மீள்வதற்குள் சாகலின் அபார பந்துவீச்சில் அடுத்தடுத்து 4 விக்கெட்டுகளை அந்த அணி பறிகொடுத்தது. மற்றொரு பந்துவீச்சாளர் மார்க்கே ஜான்சன் தன் பங்குக்கு 3 விக்கெட்டுகளை வீழ்த்த கொல்கத்தா அணி 95 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து 16 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பஞ்சாப் அணி மிக குறைந்த ஸ்கோரை எடுத்து அதை தற்காத்துக் கொண்ட அணி என்ற சாதனையை நிகழ்த்தியுள்ளது. இதற்கு முன்பு 116 ரன்களை எடுத்து சென்னை அணி வெற்றி பெற்றதே ஐபிஎல் சாதனையாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் நடப்பாண்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது. ஜூன் மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் வரை 4 மாதங்கள் நீடிக்கும் தென்மேற்கு பருவமழையால் கன்னியாகுமரி, தேனி, கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்கள் மழை பொழிவை பெறுகின்றன. இந்நிலையில் இந்த ஆண்டு நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நாடு முழுவதும் சராசரியாக 87 சென்டிமீட்டர் மழை பதிவாகும் நிலையில் நடப்பாண்டில் 105% வரை பதிவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் தமிழ்நாட்டில் இயல்பை விட குறைவாக தென்மேற்கு பருவமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. எல் நினோ காரணமாக இந்த ஆண்டு தென் மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. அடுத்த 3 தினங்களுக்கு இயல்பை விட வெப்பம் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. குழந்தை கடத்தல் வழக்கில் உத்தரப்பிரதேச அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் மருத்துவமனையிலிருந்து குழந்தை கடத்தப்பட்டால் அந்த மருத்துவமனையின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் பதவி வழங்குவதற்கான சட்ட முன்வடிவை சட்டப்பேரவையில் ஸ்டாலின் இன்று அறிமுகம் செய்கிறார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.